இப்போ தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமாக பிரிக்கலாம் சார். தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேப் வாட்டர் சொல்லுவாங்க, குழாய் தண்ணீர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர். பிராக்கிஷ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீ வாட்டர்னு ஒன்று இருக்குது, கடல் தண்ணீர். இதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா தண்ணீர் இருக்கிற கடினத்தன்மை, டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம அதை பிரிப்போம். இப்போ அப் டு 2000 டிடிஎஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேப் வாட்டர். அதுக்கப்புறம் ஒரு 8000 டிடிஎஸ் வரைக்கும் இருக்கிறது பிராக்கிஷ் வாட்டர். 8000 மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீ வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ கடல் தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சீ வாட்டர் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வீடுங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டரும் பிராக்கிஷ் வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது டேப் வாட்டர் யூஸ் பண்ணும்போதும் பிராக்கிஷ் வாட்டர் யூஸ் பண்ணும்போதும் வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது. தெர் வில் பி லாட் ஆஃப் மெத்தட் இந்த பியூரிஃபிகேஷன்ஸ், யூவி, யூஎஃப், ஆர்ஓ சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. எது பயன்படுத்துறது சிறந்ததா இருக்கு சார்? இல்லை, இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து தண்ணியை வந்து நம்ம பரிசோதிக்கணும் சார். எடுத்த உடனே நம்ம இதுக்கு இந்த மிஷினை தான் போடணும் அப்படின்னா நம்ம கண்மூடித்தனமாக எதுவும் செய்யக்கூடாது. தண்ணீரை பரிசோதித்து இப்போ பிஏஎஸ்ன்னு இருக்குது, நம்ம பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அப் டு 500 டிடிஎஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்ஓ சிஸ்டம் போடவே கூடாது. இட்ஸ் அ கவர்மெண்ட் ரூல்ஸ் அது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூவி இல்லை யூஎஃப் அந்த மாதிரி மெத்தட் போய்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஓ சிஸ்டம் கண்டிப்பாக போட்டாகணும். இப்போ இந்த ஆர்ஓ சிஸ்டம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த வாட்டர் டிடிஎஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மிஷினை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஈவன் இப்போது வீடுகளுக்காகட்டும், ஃபேக்ட்ரிகளுக்காகட்டும், ஹாஸ்பிட்டல், காலேஜ் எங்கே போட்டாலும் அந்த ஆர்ஓ வாட்டரோடைய அந்த தன்மையை நம்ம முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன மெம்பரைன் போடணும், என்ன மாதிரி பியூரிஃபிகேஷன் போடணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நம்ம ஆர்ஓ போட்டு நம்ம கேட்டுற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ கிளைமேட் மாறுறதுனால குறிப்பாக நம்ம வெயில் காலத்தில் இருக்கும், டேங்க்ல இருந்து வரக்கூடிய தண்ணி ரொம்ப ஹீட் ஆகுறதுனால பல இடங்கள்ல மிஷின் ரிப்பேர் ஆகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. எப்படி பராமரிக்கலாம்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ஓ அப்படின்றது என்னன்னு தெரியும். ஆர்ஓன்றது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம், எதிர்மறை சவ்வூடு பரவல். சவ்வூடு பரவல் முறையை வந்து நம்ம எதிர்மறை சவ்வூடு பரவல் முறையில் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெம்பரைன். ஆர்ஓ சிஸ்டம் வந்து மெம்பரைன் மேட் அப் பை த தின் ஃபிலிம் காம்போசிட். தின் ஃபிலிம் காம்போசிட்ன்ற ஒரு மெட்டீரியலை தான் நம்ம அந்த மெம்பரைனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த மெம்பரைனோட போர் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.001 மைக்ரான் அதோட போர் சைஸ். இப்போ இந்த மெம்பரைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்படி உடலுக்கு எப்படி இதயம் வந்து நம்ம முக்கியமாக இருக்கோ அந்த மாதிரி ஆர்ஓ சிஸ்டத்துக்கு வந்து மெம்பரைனை வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0.001 மைக்ரானுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கோ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த மெம்பரைனுக்குள்ளே அலோவ் பண்ணும். அதுக்கு ஒரு பம்ப் வச்சிருக்காங்க. இப்போ தெர் வில் பி மெக்கானிசம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த மெக்கானிசம் தாண்டி இப்போ அதுக்குள்ளே என்ன பார்ட்டிகல்ஸ் உள்ளே போகுமோ அதை மட்டும் அலோவ் பண்ணும், மீதி வந்து உங்களுக்கு வெளியில் எடுத்துரும். தட் இஸ் கால்டு ரிஜெக்ஷன் வாட்டர் ஆர் வேஸ்ட் வாட்டர். இப்போ இதில் வந்து இப்போ கோடை காலங்களில் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷினை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 24 ஹவர்ஸ் ஆன் பண்ணி வைக்கலாம். ஏன்னா மிஷின் விற்கும் போதே சில பேர் சொல்லி விற்கிறது அந்த மாதிரி, இல்லை கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை ஆஃப் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. கோடை காலத்தில் வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும். எதனால் தவிர்க்கணும் அப்படின்னா மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பரைன் வந்து ஹார்ட் ஆஃப் த மிஷின். அந்த மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி 2 எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனிமின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 கைண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம இன்லெட் வாட்டரை நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அதில் ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், இன்னொன்று வந்து குளோரினேட்டட் வாட்டர். எக்ஸஸ் குளோரின் இல்லை ஹாட் வாட்டர், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரைனுக்குள்ளே போகும்போது அந்த மெம்பரைன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மெம்பரைன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஒன்று அந்த மிஷின் ஒர்க் பண்ணாமல் இருக்கும், இல்லை அந்த மிஷின் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரா வாட்டரில் இன்புட் வாட்டர் என்ன டிடிஎஸ் கொடுக்குறோமோ அதே வாட்டர் தான் உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா நம்ம கோடை காலத்தை வந்து தவிர்க்க முடியாது, இயற்கையினுடைய இது வந்து. இப்போ அந்த கோடை காலத்தில் வந்து காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே வீடு, ஆஃபீஸு, அலுவலகமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், வேறெவர் த ஆர்ஓ சிஸ்டம் யூஸிங் ஃபார் ட்ரிங்கிங் ஆர் குக்கிங் ஆர் வாட் ஆர் த பர்பஸஸ், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்ஓ சிஸ்டம் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு 9 மணிக்குள்ளே வெயில் வர்றதுக்கு முன்னாடி அன்றைக்கு தேவையான எல்லா தண்ணிகளும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி என்ன வாட்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வாங்கி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி காலையில் மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் ஈவினிங் பை 6 o'clock 5 o'clock ஆர் 6 o'clock அந்த மாதிரி சமயத்தில் அந்த திரும்ப வந்து நீங்கள் மிஷினை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நைட்டில் மிஷின் ஓடுறதுனால எதுவும் ஆகாது. அதாவது ஹாட் வாட்டர் உள்ளே போகக்கூடாது. ஸோ இது போகாமல் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கும் நல்லது, ஆர்ஓ மிஷினுக்கும் நல்லது. இப்போ ஏன்னா சிலர் வந்து மிஷினை வாங்கிட்டு கேரண்டி பீரியடில் இருப்பாங்க, ஏஎம்ஸில் இருப்பாங்க, இல்லை ஏஎம்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் மணி. இப்போ ஏஎம்ஸில் இருந்தாலும் கேரண்டி பீரியடில் இருந்தாலும் யார் மிஷின் சப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அது லாஸ்.
அப்படி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கன்சியூமருக்கு அது லாஸ், ரெண்டு பேருக்குமே லாஸ் வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ரிகாஷன் தான். கோடை காலத்தில் மட்டும் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே வாட்டர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் பிடிச்சி வச்சிங்க. ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங் பர்பஸுக்கு எதுக்கு உங்களுக்கு வாட்டர் வேணுமோ, எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேலே வெயில் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா மிஷினுக்கும் நமக்கும் எப்பவுமே நல்லது.